ஹலோ, என்ன? எங்க? இப்போ வரேன். தம்பி, இங்க என்னங்க ஆச்சு? அவரை சாக்கடையில தானே ஏற்கினாங்க. தம்பி மேடம், மேடம். என்னப்பா தம்பி? மேடம், கலவை நீர் வடிகால கையில சுத்தம் பண்ணறதுக்கு அவரை கான்ட்ராக்டர் தான் வர சொன்னாரு. தம்பி, இந்த வேலையில இருக்கிற ஆபத்து பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது எல்லாம் இங்க விளக்கமா சொல்றதுக்கு யாருக்கு இங்க நேரம் இருக்கா மேடம்? இல்ல மேடம். ஆனா ஒன்ன மாட்ட தான் எங்களுக்கு தெரியும். இந்த வேலையில ரொம்ப ஆபத்து இருக்கு. இறங்கி வேலை செய்யலாம், ஆனா உயிருக்காக உத்தரவாதம் கிடையாது மேடம். தம்பி, நீங்க இந்த சாக்கடையில இறங்குறீங்களே, அதுல அந்த விஷவாயுகள் இருக்கா இல்லையா அது கண்டுபிடிக்கிறதுக்கு சாதனங்கள் இருக்கா? தம்பி, உங்களுக்கு ட்ரைனிங் ஆவது கொடுக்கறாங்களா? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது மேடம். விஷவாயு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தீக்குச்சியை பத்து வச்சு பார்ப்போம். அப்புறம் கொஞ்ச நேரம் திறந்து வைப்போம். அவ்வளோதான். அவ்வளவுதானா? அவ்வளோதான் மேடம். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லையா? ஹலோ, ஆமாங்க, ராஜி பேசுறேன். நீங்க யாரு? முனிசிபல் கமிஷனர் சாரா? சரிங்க, சரி சார், கண்டிப்பா நாளைக்கு வரேன் சார். சரி. நீங்க இந்த மாதிரி கட்டுரை எழுதுறத முதல்ல நிறுத்தணும் சார். நம்ம அரசாங்கத்தை குறை சொல்ற மாதிரி அந்த கட்டுரையில எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதெல்லாம் கவனிக்க எந்த ஒரு அமைப்பும் இல்லைன்னு அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்படி எழுதுறத கண்டிப்பா நிறுத்தணுங்க சார். ஆமா, இதை நாம கண்டிப்பா நிறுத்தி தான் ஆகணும். என்னம்மா, அரசாங்க அமைப்பை விட நீங்க ரொம்ப புத்திசாலியோ? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க சார். நான் பல வருஷமா கள்ளத்துல வேலை பார்க்கறேன். எனக்கு இந்த விஷயத்தை பத்தி நல்லா தெரியும் சார். அப்படி என்ன தெரியும் உங்களுக்கு? சாவு சார், சாவு பயத்தை நான் கிட்டக்க பார்த்திருக்கேன் சார். இந்த சாக்கடையில மனுஷங்களை இறக்கி சுத்தம் பண்றத நிப்பாட்டி ஆகணும் சார். நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். வேற என்ன சொல்ல போறீங்க? சார், அவங்களுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP படி மஷீனை வச்சு எப்படி சுத்தம் பண்ணணும் அது கொஞ்சம் கத்து கொடுக்கணும் சார். உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் SOP பத்தி தெரியுமா என்ன? ஃபுல்லா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தெரியும். சரி, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சார், வர சுவேஜ் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் இந்த வேலையில இருக்கிற ஆபத்து பத்தி தெளிவா சொல்லணும். அங்க ஒரு சூப்பர்வைசருக்கு தேவையான மஷீன் கொடுத்து நிக்க வைக்கணும். எல்லாருக்கும் சேஃப்டி டிவைஸ், ப்ரொடெக்டிவ் கியர் பத்தி கத்து கொடுக்கணும். அதெல்லாம் அங்கே இருக்கணும் சார். நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்க. என்னங்க? அது என்னன்னா, சிவேஜ் லைன்ல நீரோட்டம் குறைவா இருக்கும்போது தான் சுத்தம் செய்ய உள்ள இறங்க முடியும். அப்புறம் என்னன்னா, சில இடத்துல சூவேஜ் லைன் மேல மேன்ஹோல சுத்தி தடுப்பு போட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன் சார். அது மேன்ஹோல் இல்ல, மெஷின் ஹோல். வர டிராஃபிக்கு கிளியரா தெரியறதுக்காக 15 மீட்டர் முன்னாடி ஒருத்தரை கொடி பிடிச்சி நிக்க வைப்போம். சைட்டை சுத்தி கோன் வைப்போம். திஸ் இஸ் கால்ட் ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஐசோலேஷன் ஆஃப் ஏரியா. ஆனா பரவாயில்லையே, நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆமாங்க சார், 10 வருஷமா இத பத்தி தானே எழுதிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? இந்த வேலையில இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த விஷவாயு தான். வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஷவாயு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அதை வெளியே ஏத்திட்டு தான் வேலையை ஆரம்பிக்கணும் சார். ஆனா இதுக்கு தான் நம்ம கிட்ட SOP இருக்கே. விஷவாயு உள்ள இருக்கிறத உறுதி செய்யறதுக்காக வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வேலை செய்ய போற இடத்துக்கு 2 பக்கமும் பாதாள சாக்கடையோட 2 இல்ல 3 மூடிகளை திறந்து வச்சிடணும். அந்த மாதிரி செய்யும் போது பாதாள சாக்கடைக்கு உள்ள இருக்கிற விஷவாயுக்கள் வெளியேறத்துக்கு சுலபமா இருக்கும்.
இந்த மாதிரி மூடிகளை திறக்கும்போது யாரும் உள்ள குனிஞ்சு பார்க்கக்கூடாது. அப்படி குனிஞ்சு பார்க்குறப்போ உள்ள இருந்து வெளியே வர ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு சொல்கிற விஷவாயுவால் தாக்கப்பட்டு சாக்கடைக்குள்ள மயங்கி விழ வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரஜன் சல்ஃபைடு, கார்பன் மோனாக்சைடு, மீத்தேன் மற்றும் பெட்ரோல் வாயுக்கள்னு சொல்கிற நிறைய விஷவாயுகள் சாக்கடைக்குள்ள உருவாகி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான விஷவாயுக்கள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தேவையான கேஸ் டிடெக்டர் அல்லது கேஸ் மானிட்டர், டிடெக்டர் லேம்ப், ஈரமான அசிட்டேட் காகிதம் மற்றும் கேஸ் டிடெக்டர் மாஸ்க் பயன்படுத்த வேண்டும். லெட் அசிட்டேட் பேப்பரை ஒரு நீளமான குச்சியில கட்டி சாக்கடைக்குள்ள விட்டு கிளற மாதிரி செய்யும்போது சாக்கடைக்குள்ள ஹைட்ரஜன் சல்ஃபைடுன்னு சொல்ற விஷவாயு இருக்குதான்னு கண்டுபிடிக்க முடியும். உள்ள விட்ட பேப்பரை வெளியே எடுக்கும்போது கருப்பா இருந்தா ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா தூய்மை பணியாளர் பேப்பரை உள்ள விட குச்சி, கோல் இல்ல ராடை தான் பயன்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் கைகளை பயன்படுத்தக்கூடாது. விஷவாயு உள்ள இருக்குன்னு தெரிஞ்சா தூய்மை பணியாளர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் காத்து இருக்கணும். உள்ள இருக்கிற விஷவாயுக்கள் முழுமையா வெளியேற வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி செயல்முறையை திரும்ப திரும்ப செஞ்சா விஷவாயுக்கள் வெளியேறிடுச்சான்னு சோதனை செஞ்சு பார்த்துக்க முடியும். கட்டாயமா இந்த செயல்முறையை எல்லா பணியாளர்களும் கடைபிடிக்கிறது அவசியம். சீவேஜ் லைனை சுத்தம் செய்யறதுக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் முன்னாடி சொன்ன செயல்முறைகளை செய்யறதுக்கு தடங்கள் ஏதாவது இருக்கான்னு சோதனை பண்ணி பார்க்கணும். கடைசியா சீவேஜ் லைன் மூடிகளை மூடுறதுக்கு வெல்டட் ஃபேப்ரிக் அல்லது கம்பி வலையோடு கூடிய மூடிகளை பயன்படுத்தணும். அப்புறம் அந்த மூடிகளை ஒரு ஆள் எடைய தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு உறுதி செஞ்சுக்கணும். ஆமாங்க சார், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இதெல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணா பல உயிர்களை காப்பாற்ற முடியும் சார். சார், எஸ்ஓபியில் இருக்கிற மாதிரி தகுந்த மெஷினை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற கசடுகளை அகற்றணும் சார். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மூடியை இறுக்கமாக மூடணும். இதெல்லாம் நடைமுறையில் நம்ம கண்டிப்பாக பின்பற்றியே ஆகணும் சார். இந்த எஸ்ஓபிலாம் இருந்தால் கூட நடைமுறைக்கு எப்படி கொண்டு வர்றது, அதான பெரிய சவாலே. உற்பத்தியாளர்கள் சொல்லியிருக்கிற நடைமுறைப்படி சிவேஜ் லைனுக்குள்ள யூஸ் பண்ணுற எல்லா உபகரணங்களையும் முறையாக சுத்தம் செய்யணும். எல்லா டிவைசஸ், ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் மற்றும் தடுப்புகளை வேலை செய்கிற இடத்துல இருந்து எடுத்துட்டு தூய்மை பணியாளர்கள் தளத்துக்கு இல்லை அடுத்த தளத்துக்கு எடுத்துட்டு போகணும். இதையெல்லாம் சூப்பர்வைசர் கண்காணிப்போட டாக்குமெண்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏதாவது காரணத்தால் மெஷினை வச்சு சுத்தம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா, அதாவது ஆர்எஸ்ஓ தூய்மை பணி பொறுப்பு அதிகாரி கிட்ட சொல்லணும். அவரோட அனுமதியை வாங்கினதுக்கு அப்புறம் தான் மனிதர்களை இறங்கி சுத்தம் செய்ய அவசர உதவி தூய்மை பணிக்குழு, அதாவது எமர்ஜென்சி ரெஸ்பான்சிபிள் சானிடேஷன் யூனிட் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தான் வேலை செய்யணும். சீக்கிரமே நம்ம அதிகாரிகளுக்காக எஸ்ஓபிக்கான ட்ரைனிங் ஒர்க் ஷாப் நடத்துவோம். அதில் நீங்களும் கண்டிப்பாக சேர்ந்துக்கணும். தேங்க்யூ ராச்சி. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி மேம். இதுதான் சரியான வழி. நம்பிக்கையை பார்க்குறேன். நான் இப்போ எழுத போகிற ஆர்டிக்கிளுக்கு தலைப்பு இதுதான்.